சாதம், சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பீன்ஸ் பொரியலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த பொரியல் வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணோம். அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட ஒரு 7, 8 பல்லு பூண்டு நல்ல தோலோடு கழுவிட்டு தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பையும் சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதை நீளமாக வெட்டி சேர்த்துருங்க. இதுக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வருது பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து நம்ம பீன்ஸை சேர்த்துடலாம். பீன்ஸை போட்டு ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா தான் சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அந்த மஞ்சப்பொடி வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ மஞ்சப்பொடி வாசனை போயிட்டுது. ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம். பீன்ஸ் வந்து டக்குன்னு வெந்துடும். இப்போ வந்து பீன்ஸ் நல்லா வெந்து வந்துட்டுது. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பொட்டுக்கடல, அந்த பொடியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. பவுட்ரை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் வந்து இடையில இடையில மட்டும் கிண்டி விட்டால் போதும். அந்த பொடி வாசனைலாம் போக இடையில இடையில கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் ஆக்கிடுங்க. பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டது. இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து புது ரெசிபியோடு பார்க்கலாம்.